friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான பசிலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 3x3 கிறிஸ்டல் கியூப். ஸோ இந்த 3x3 கிறிஸ்டல் கியூபை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3x3 கிறிஸ்டல் கியூப் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3x3 ரூபிக்ஸ் கியூப் மாதிரி தான், ரெண்டுமே சேம் மெத்தடு தான். ஸோ ஜஸ்ட் கியூபோட டைப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே சேம் மெத்தடு தான். ஸோ இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும்னு தெரிஞ்சாலும் இந்த கிறிஸ்டல் கியூப்பை நீங்கள் பார்த்தாலே ரெண்டுத்தையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக கிளியராக இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸில் நம்ம இது வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிவிட்டு தென் செகண்ட் லேயரில் இந்த 2 லேயரையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் லேயர் எல்லோ சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக கியூபாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் எப்படி ஒன் பை ஒன்னாக செய்யலாம் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ கியூப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யறது ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிராக்கிங் கியூப்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த கியூபை நீங்கள் 3x3 கியூப் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கியும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட ரொட்டேஷன்ஸ். ஸோ ரொட்டேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்மளுக்கு எந்த சைடு ரொட்டேட் பண்ணுன்றதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3x3 கியூப்பில் டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்குது, டாப் பாட்டம் ஃப்ரண்ட் பேக் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ இந்த 6 சைட்ஸை வச்சு தான் நம்ம ரொட்டேஷனை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரைட் சைட் ரொட்டேட் பண்ணும்போது அப்படிலாம் ஜஸ்ட் கீழேருந்து இந்த ரைட் சைடு மேலே தூக்கணும் அப்படின்னா நமக்கு ரைட் சைட். அதே மாதிரி லெஃப்ட் சைட் சொல்லணும் அப்படின்னா மேலேருந்து கீழே இருக்கணும்னா நமக்கு லெஃப்ட் சைட். அப் சொல்லும் போது தான் டாப் பீஸில் இந்த மாதிரி டர்ன் பண்ணோன்னா டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா டேப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா ஜஸ்ட் அப் சைட். அதுவே டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ரிவர்ஸில் பண்ணுவாங்க. அண்ட் டவுன் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டமில் உள்ளதை நம்ம டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன் ரிவர்ஸ்ன்றது இந்த மெத்தடில் வரும். அண்ட் ஃப்ரண்ட்ன்றது இந்த பீஸில் உள்ளது ஃப்ரண்ட் பீஸை நம்ம கன்சிடர் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி பேக் சைடு. ஓகேவா? ஸோ ஆர் ப்ரைம், எல் ப்ரைம், யூ ப்ரைம், எஃப் ப்ரைம், பி ப்ரைம், டி ப்ரைம், இந்த மாதிரி ஆறு ஸ்டெப்பை டோட்டலாக 12 டைப்ஸாக பிரித்து clockwise அண்ட் ஆன்டி clockwise மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ வாங்க நம்ம முதல் ஸ்டெப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூப் இந்த மாதிரி எத்தனை தடவை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணியிருந்தாலும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சென்டர் பீசஸ். ஸோ கியூபில் மொத்தமாக எத்தனை பீசஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்டர் பீஸ். ஸோ சென்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் உள்ள பீசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டர் பீஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இந்த என்டையர் ஃபேஸஸும் நமக்கு சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் கியூபோட டெக்னிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த சென்டர் பீசஸை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பீஸ் மட்டும் பாருங்கள் சேஞ்சே ஆகாது. உங்களுக்கு எத்தனை தடவை நம்ம டர்ன் பண்ணாலும் அந்த சென்டர் பீஸ் அதே இடத்துல தான் இருக்கும், அது சேஞ்சே ஆகாது. ஓகேவா? அண்ட் ஹெச் பீசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹெச் பீசஸ் அப்படின்னா 2 கலர் இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஜாயிண்டான மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இதுதான் ஹெச் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சைடு இருக்கும். அதே மாதிரி ஈச் சைடும் 4 ஹெச் பீஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி கார்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்னர் பீசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் இருக்கும். ஸோ 3 கலர்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரே பீஸாக இருக்கிறது தான் கார்னர் பீஸ். தான் நம்ம இந்த கியூபை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும்னா ஒயிட்டை கிராஸ் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். ஸோ ஒயிட்டை நிறைய பேர் கிராஸ் ஷேப்பில் கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஒயிட்டை நான் கிராஸ் ஷேப்பில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் ஒயிட் நான் கிராஸ் ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கலாம், அதை பற்றி பார்க்க வேண்டாம். ஸோ ஒயிட்டை கிராஸ் ஷேப்பில் கொண்டு வாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. பட் இது வந்து தப்பான பொசிஷனில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த சென்டர் பீசஸ் என்னவோ அதே பீசஸ் தான் இந்த சைடு ஃபுல்லாக வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சென்டர் பீஸ் என்னவோ அதுதான் இந்த சைடும் வரணும், இதுக்கு நடுவுலையும் அதே கலர் தான் வரணும். ஸோ க்ரீன் அண்ட் க்ரீன் வந்து இங்கே ஒயிட் கிராஸில் வந்துருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கணும்னு அர்த்தம். ஸோ இதுவும் தப்பான பொசிஷன், இதுவும் தப்பான பொசிஷன். ஸோ எதுவுமே கரெக்டான பொசிஷன் இல்லை, பட் கிராஸ் சேர்த்துருக்கோம். ஸோ இது தப்பான கிராஸ். ஓகேவா? ஸோ ரைட்டான கிராஸ் எது அப்படின்னா ஸோ இது வந்து உங்களோட மெத்தட் தான். ஸோ நீங்களே இதை எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் அண்ட் ரெட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பேஸ் நான் முன்னாடி வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் ஒரு பேஸும் ப்ளூ கலர் ஒரு பேஸும் இருக்குது. அதாவது சென்டர் பீஸ் தான் நம்மளுக்கு அதோட ஃபேஸஸ், ப்ளூ அதோட ஃபேஸஸ். ஸோ ஒயிட்டும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி உள்ள கலர் ஹெச் பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹெச் பீஸ்னால் இந்த மாதிரி நடுவில் உள்ள 2 பீஸ். ஸோ இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கரெக்டான பிளேஸில் இருக்குது, பட் டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த டர்ன் ஆன பீஸை நான் திருப்பி வச்சா தான் இந்த ஒயிட் ப்ளூ ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நான் என்ன மெத்தட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த பீஸை ரைட் சைடு இறக்கிட்டு ஆர் பண்ணிவிட்டு யூ பண்ண அப்படின்னா ஒயிட் அண்ட் ப்ளூ ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இதே பேட்டர்னில் நம்ம மீதி இருக்க 4 சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ ஒயிட் அண்ட் ப்ளூ ஜாயின் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கியூபை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் பண்ணோன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த மிடில் பீஸை சேஞ்ச் பண்ணாமல் மீதி 3 சைடும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த பீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் பீஸ் வேணும்.
ஸோ ஒயிட் அண்ட் ஆரஞ்சு பாட்டம்லேயே இருக்குது. ஸோ பாட்டம்லேயே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை நம்ம டர்ன் பண்ணி வச்சாலே ஒயிட் அண்ட் ஆரஞ்சு ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ ஒயிட் அண்ட் க்ரீனோட எச் பீஸ் இந்த சைடில் இருக்குது. நம்ம இந்த 2 பீஸ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். பட் ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை நான் இங்கே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு யூ ஷேப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் ஆகிடும். இது பாட்டமில் இறக்கிட்டு ஸோ இந்த சைடு ரைட் சைடில் கீழே இறக்கிருக்கோம். ஸோ இது மேலே கொண்டு வரதுக்கு ஃப்ரண்ட் இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் யூ பண்ணிட்டோம் அப்படின்னா யூ இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ஒயிட் அப்படியே இருக்கும், ஆரஞ்சும் சேர்ந்துருக்கும், க்ரீனும் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்களாம் கெஸ் பண்ணி தான் இந்த கிராஸ் ஷேப் கொண்டு வரணும். பட் இந்த சென்டர் பீஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிராஸை நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ ஒயிட் அண்ட் ரெட் ஃபைனலாக எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒயிட் அண்ட் ரெட் ஃபைனல் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை எப்படி டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு பாட்டமில் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இது சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா மேலே கொண்டு வரும்போது எனக்கு ப்ளஸ் ஷேப்பே வராது, இதுவும் தப்பான பொசிஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கீழே இறக்கிட்டு ஒரு யூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பீஸை மேலே எடுத்துறதுக்கு எஃப் ப்ரைம் பண்ணி மறுபடியும் யூ ப்ரைம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த க்ரீனும் ஜாயின் ஆகிடும், ரெட்டும் ஜாயின் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிராஸ் ஷேப் வந்துருச்சு. மிடில் உள்ள என்ன கலரோ அதே கலர் தான் அதோட எட்ஜ் பீசஸில் ஜாயின் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பொசிஷனில் நம்ம கியூபை சால்வ் பண்ணுறது அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கார்னர் பீஸ். ஸோ ஒயிட்டோட கார்னர் பீஸஸை சால்வ் பண்ணணும். ஸோ ஒயிட்டோட கார்னர் பீஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கார்னர் பீஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ என்னது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த கார்னரில் என்ன பீஸ் வரணும் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இதோட மிடில் பீஸ் என்னவோ அதுதான் இங்கே வரும், இதோட மிடில் பீஸ் என்னவோ அதான் இங்கே கொண்டு வரணும், இதோட மிடில் பீஸ் தான் இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய கலர் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட். ஸோ ஒயிட், க்ரீன், ரெட் உள்ள கார்னர் பீஸ் எங்கே நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒயிட், ரெட், க்ரீன் ஓகே இந்த இடத்துல இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல வர வேண்டிய பீஸ் இந்த இடத்துல இருக்குது. நான் இதை கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒயிட் பாட்டமில் இருக்குது. ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஆப்போசிட்டில் போயிடும். அதே மாதிரி இந்த கிராஸும் நம்மளுக்கு கலையக்கூடாது. ஸோ இந்த கிராஸும் கலையாமல் இந்த ஒயிட்டை நான் இந்த தேர்ட் லேயர் கொண்டு வரதுக்கு ஜஸ்ட் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் டு ஆர் இதை பண்ணேன்னா பாட்டமில் இந்த பீஸை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இந்த கிராஸை நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ இந்த பீஸை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வச்சு செக் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் நம்மளை பார்த்த மாதிரி எப்போவுமே இருக்கணும். ஸோ ஒயிட் நம்மளை பார்த்த மாதிரி எப்போவுமே வச்சுக்கிட்டு இந்த மேலே கொண்டு வந்தால் கரெக்டாக செக் பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும், இந்த ரெட் கலர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த ஒயிட் மேலே போயிடும். ஸோ இதுக்கு ஐடென்டிக் ஃபார்மில் எப்படி பண்ணால் லெஃப்ட் சைடு ஐடென்டிக் ஃபார்மில் ஒன்று இருக்குது, ரைட் சைடு ஒரு ஐடென்டிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது லெஃப்ட் சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ டி எல் டி ப்ரைம் எல் ப்ரைம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒயிட்டோட சென்டருக்கு நேராகவும் க்ரீனோட சென்டருக்கு நேராகவும் ரெட்டோட சென்டருக்கு நேராகவும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இதே கான்செப்டை யூஸ் பண்ணி ஐடென்டிக் ஃபார்முலாவில் மீதி 3 கார்னர் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கார்னர் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ ஒயிட், ரெட், ப்ளூ பீஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட்டை நம்மளுக்கு நேராக வச்சுக்கலாம். ஸோ இதை நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடென்டிக் ஃபார்முலா லெஃப்ட் சைட் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த கார்னர் பீஸ் இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஒயிட், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஸோ இதுதான் இந்த பீஸு. ஸோ இதுதான் இங்கே வரணும். ஸோ கீழே இருக்க பீஸை நம்ம இந்த தேர்ட் லேயரில் நம்மளை பார்த்த மாதிரி ஒயிட் நம்மளை பார்த்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஆர் ப்ரைம் டி ப்ரைம் டு ஆர் இதை பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க பீஸ் நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ நான் ஒயிட்டை வந்து டர்ன் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ளூவோட ப்ளூ வச்சுட்டு ஒயிட்டோட பீஸ் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அகைன் லெஃப்ட் சைட் ஃபார்முலா வருது. ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒயிட் லேயர் 1 by 1 கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிட்டே வரும். ஸோ பேலன்ஸ் இருக்குது இந்த லாஸ்ட் லேயர். ஸோ இந்த லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இதோட ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒயிட்டை நான் இங்கே மேலே சேர்த்தேன் அப்படின்னா இந்த க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைட் ஃபார்முலா தான் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டி ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ஆர் இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் லேயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இந்த முதல் லேயர் செக் பண்ணுங்கள், இந்த சென்டர் பீசஸ் என்னவோ அதோட கலர் தான் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக வந்து ஒயிட்டை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இதுதான் டி ஷேப் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த டி ஷேப்பை நம்ம கொண்டு வரணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அப்சைட் டவுன் ஃபார்முலா. ஸோ அப்சைட் டவுன் ஃபார்முலான்றது ஜஸ்ட் கியூப் அப்படியே அப்சைட் டவுன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸில் உள்ள பீஸை இந்த எட்ஜஸில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ இங்கே க்ரீன் இருக்குது. ஸோ நான் இந்த கீப்பை மாற்ற முடியாது, அதனால் நான் சென்டர் பீஸஸை மாற்றிக்கிறேன். சென்டர் பீஸ் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ யூ பண்ணிவிட்டு இந்த க்ரீனை இந்த க்ரீனோட அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு க்ரீன் தான் வரணும். ஸோ இந்த க்ரீனை இந்த க்ரீனோட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் அண்ட் ரெட் பீஸை நான் லெஃப்ட் சைடில் போட போகிறேன். ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பீஸ் சென்டரில் இருக்குது. இங்கே மேலே எனக்கு ரெட் பீஸ் இருக்குது. ஸோ க்ரீனோட ரெட்டு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ க்ரீனோட ரெட்டு ஜாயிண்ட் ஆனோன்னா இந்த இடத்துல தான் எனக்கு இந்த பீஸை சேர்க்க முடியும். ஸோ அப்சைட் டவுனில் லெஃப்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம்.
ஸோ இங்கே இருந்த பீஸை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்மளுக்கு அடுத்த பீசஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம மேலே என்ன கலர்னா எல்லோ கலர் சென்டர் எட்ஜ் பீசஸில் இல்லாத கலராக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லோ கலர் எட்ஜ் பீஸில் இருக்குது. இதை நம்ம சேர்க்க முடியாது, ஏன்னா எல்லோ எப்போவுமே டாப்பில் வரும். ஸோ எல்லோ இல்லாத கலர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ நான் சென்டர் பீஸ் ஆரஞ்சோட பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த யூவை பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்ச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பீஸ் எங்கே வரும் அப்படின்னா அகைன் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஏன்னா க்ரீனோட பீஸ் மேலே இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் க்ரீன் இருக்குது. ஸோ ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ இதை தூக்கி இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அகைன் லெஃப்ட் சைட் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் ஃபார்மில் என்னது? யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இப்போ இந்த இடத்த ஹெச்பிஸை கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெச்பிஸையும் கரெக்டாக அதோட இடத்துல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பீசஸ் பாருங்கள், ரெட் அண்ட் எல்லோ இருக்குது, இதை நம்மளால் சேர்க்க முடியாது. ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இருக்குது, இதையும் சேர்க்க முடியாது. ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இருக்குது, இதுவும் சேர்க்க முடியாது. ஸோ டாப்பில் வந்து எதுவுமே எல்லோ இல்லாத கலர் இல்லை நம்மளுக்கு. ஸோ எல்லோ இல்லாத கலர் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வராது, அது இங்கே வர வேண்டியது. இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே வர வேண்டியது. ஸோ இந்த ரெண்டு பீஸும் கரெக்டான பொசிஷன்லேயே இல்லை. ஸோ இப்படி உங்களுக்கு எந்த கலருமே இல்லாத பொசிஷனில் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு எல்லோ கலர் எடுத்து ரைட் சைட் ஃபார்மில் போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பீஸ் மேலே வந்துடும், இது உள்ளக்க போயிடும். ஸோ அப்போ நம்ம இந்த பீஸை யூஸ் பண்ணி அகைன் ரைட் சைட் ஃபார்மில் லெஃப்ட் சைட் ஃபார்மில் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம கியூபை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த எல்லோ கலர் நம்ம இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு அகைன் ரைட் சைட் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைட் ஃபார்மில் என்ன அப்படின்னா யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் யூ எஃப். இப்போது மேலே இருந்த எல்லோ கலரை ஒரு எல்லோவை நம்ம ரைட் சைடில் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் பீஸ் மேலே வந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அகைன் கியூபை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் இங்கே மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளூ நம்ம லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சோட லெஃப்ட் சைடில் ஏன் ஃபில் பண்ணோம்னா ஆரஞ்ச் மேலே வந்திருக்கு, அதோட சென்டர் பீஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ப்ளூ கரெக்டாக இதோட நேராக இருக்குது. ஸோ இதை லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணுறதுக்கு யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இப்போது ப்ளூ அண்ட் ஆரஞ்சை நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் அண்ட் ப்ளூ இருந்தது, அது இப்போ மேலே வந்திருக்கும். ஸோ அந்த ரெட் அண்ட் ப்ளூவை இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே ரெண்டு லேயரும் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். ஸோ அந்த ரெட் அண்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரெட்டோட சென்டருக்கு நான் ரெட்டை மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ ப்ளூ மேலே இருக்குது. ஸோ ப்ளூ வந்து கரெக்டாக எனக்கு லெஃப்ட் சைடில் தான் வரும். ஸோ ப்ளூவை லெஃப்ட் சைடில் சால்வ் பண்ணுறதுக்கு அகைன் நம்ம லெஃப்ட் சைட் ஃபார்மில் ஃபில் பண்ணணும். யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ எல் யூ எஃப் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒயிட்டோட லேயர் நம்ம ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். கீழே வந்து ரெண்டு லேயருமே ஒரே மாதிரி கலரில் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ லேயர் தான். ஸோ இந்த எல்லோ லேயர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேட்டர்னில் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு எல்லோவே மேலே இருக்காது, இந்த சென்டர் பீஸ் மட்டும்தான் இருக்கும், அதை நம்ம டாட் பேட்டர்ன் சொல்லுவோம். சில பேருக்கு எல்லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். சில பேருக்கு எல்லோ வந்து இந்த மாதிரி எல் பேட்டர்னில் வரும், இந்த மாதிரி எல் மாதிரி இருக்கும், இதை எல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் எந்த பேட்டர்னில் வந்தாலும் ஒரே ஃபார்மில் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட கண்டிஷன் என்னன்னா எல்லோவை வந்து கிராஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். கீழே எந்த பீஸுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லோவை கிராஸில் கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லோவை கார்னர்ஸை ஈஸியாக சேர்க்க முடியும். ஸோ எல்லோவை கிராஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி எல்லோ டயகனலாக வந்திருக்கும். பட் இது வந்து நம்ம சென்டர் பீஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். நம்மளுக்கு வர வேண்டிய பேட்டர்ன் என்ன டாட் மைனஸ் இல்லாட்டி எல் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸஸாக வந்துருக்கு அப்படின்னா ஸோ கீழே எதுவுமே மிக்ஸ் ஆகிருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி பொசிஷனில் வந்தாலும் இதை டாட் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா பண்ணணும். ஸோ டாட் பேட்டர்னுக்கும் எல் பேட்டர்னுக்கும் மைனஸ் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். பட் எப்படி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுன்றிருக்கு. இப்போ டாட் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கியூபை எந்த பொசிஷனில் வேணால் வச்சுக்கலாம். எதர் இந்த சைட் எப்படி வேணால் வச்சு பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார்முலா நீங்கள் ஃபார்முலா பண்ணால் போதும். எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டாட் பேட்டர்ன்லேருந்து மைனஸ் பேட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மைனஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஃபார்முலா போடக்கூடாது. டாட் பேட்டர்ன் போட்ட அதே ஃபார்முலா தான், பட் இந்த பொசிஷனில் வச்சு பண்ணக்கூடாது. கியூபை டர்ன் பண்ணிவிட்டு மைனஸ் மாதிரி இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அதே ஃபார்முலா டாட் பேட்டர்ன் போட்ட ஃபார்முலாவே பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஃபார்முலா போடலாம். எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டாட்லேருந்து மைனஸ் வந்தது, மைனஸ்லேருந்து எல் வந்தது. சில பேருக்கு டேரெக்டாக மைனஸ் வந்திருக்கும். நீங்கள் மைனஸ் ஃபார்முலா போட்டு டாட் பேட்டர்ன் ஃபார்முலாவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் மைனஸ் பேட்டர்னுக்கு ஃபார்முலா போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் வந்துடும். சில பேருக்கு டாட் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்காது, டேரெக்டாக எல் வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபைனலாகவும் அதே ஸ்டெப் ஃபார்முலா பண்ணுறதே போதும், உங்களுக்கு கிராஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் கிராஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எஃப் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லோ வந்து கிராஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ மீதி எல்லாமே கார்னர் பீஸ் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. கியூபை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபைனல் லேயர் தான் இது. ஸோ எல்லோவை கிராஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கார்னர் கரெக்டான பொசிஷனில் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லோ, இங்கே ரெட், இங்கே க்ரீன் வரணும். பட் இங்கே எல்லோ ஆரஞ்சு க்ரீன் இருக்குது, இங்கே எல்லோ ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது, இங்கே எல்லோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருக்குது, இங்கே எல்லோ ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. பட் இந்த பொசிஷன் பாருங்கள், எல்லோ மேலே வந்ததுன்னா ஆரஞ்சு இங்கே வரும், ப்ளூ இங்கே போகும். ஸோ இந்த கார்னர் அப்படியே டர்ன் ஆயிடுச்சுன்னா இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். ஸோ இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது. பட் திருப்பி வைக்கணும் நம்ம. ஓகேவா? அண்ட் இந்த பொசிஷன் பாருங்கள், எல்லோ ப்ளூ அண்ட் ரெட் இது இங்கே வர வேண்டிய பீஸு, எல்லோ க்ரீன் அண்ட் ரெட் இந்த பீஸ் வந்து இங்கே வரணும், எல்லோ க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இது இங்கே வரணும். ஸோ இந்த பீஸ் இங்கே போகணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். ஸோ இந்த மூணுத்தை மட்டும் நம்ம மாற்றி வைக்கணும். இதுக்கான சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா யூ ஆர் யூ ப்ரைம் எல் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எல். அதாவது கரெக்டான பொசிஷனில் இந்த பீஸை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு நம்ம அந்த ஃபார்முலா பண்ணோம்னா பீஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பீஸ் பாருங்கள், ப்ளூ ஆரஞ்ச் அண்ட் ரெட் இது அப்படி ப்ளூ ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இது அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆரஞ்ச் க்ரீன் அண்ட் எல்லோ இதுவும் கரெக்டான பொசிஷன் வந்துருச்சு. இதோட எல்லோ இங்கே இருக்குது, இது திருப்பினா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். இது சால்வ் ஆகிடுச்சு. எல்லோ ரெட் அண்ட் க்ரீன் கரெக்டாக சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எல்லோ ப்ளூ அண்ட் ரெட் இதுவும் கரெக்டான பொசிஷன் வந்துச்சு. இதை கியூபை நம்ம திருப்பணும். ஸோ இப்போ இந்த கியூபை டர்ன் பண்ணுறது மட்டும் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சால்வ் ஆன பீஸை நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ சால்வ் ஆன பீஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஃபார்மில் நீங்கள் பண்ணாலே போதும். பட் இது வந்து நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ சிம்பிள் ஃபார்மில் என்னென்னா ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. இதை வந்து நீங்கள் இந்த மேலே எல்லோ க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. இப்போ மேலே பாருங்கள், எல்லோ க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பீஸ் ஜாயிண்ட் ஆனோடனே இதை ஒரு வாட்டி யூ பண்ணிட்டோன்னா இந்த பீஸை நம்ம இப்போ டர்ன் பண்ணணும். எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இதை டர்ன் பண்ணி நம்ம மேலே கொண்டு வரணும். அகைன் அதே ஃபார்முலா ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி, ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. ஸோ இதுவும் நம்ம கரெக்டாக டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பீஸையும் இப்படி டர்ன் பண்ணியாச்சு. அகைன் ஒரு வாட்டி யூ பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை டர்ன் பண்ணணும். இதை டர்ன் பண்ணால் நம்மளுக்கு கம்ப்ளீட் கியூபும் சால்வ் ஆகிடும். அகைன் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. இப்போ இது ஜாயிண்ட் ஆகலை, மறுபடியும் பண்ணணும். ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி. இப்போ கம்ப்ளீட்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கியூப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் கியூபும் சால்வ். ஸோ 3x3 கிறிஸ்டல் கியூபை நீங்கள் சால்வ் பண்ண லேர்ன் பண்ணிட்டாலே 3x3 கியூபை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.